எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் யூரின் பத்தி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்றான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது யூரின் ஆர்டர் வரதுக்கு காரணம் என்னன்னா, மெயினா நம்ம நிறைய தண்ணி சஃபிஷியண்டா நம்ம தண்ணி இன்டேக் பண்ணாம இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் யூரின் போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணணும்னா, போன உடனே அதை அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிடணும். அதாவது தண்ணி போட்டு நல்லா கிளீன் பண்ணி விட்டுறணும். அதை அப்படியே விட்டோம்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ யூரினரி ட்ராக்ல பிளாக் மாதிரிலாம் இருந்ததுன்னா, சப்போஸ் நம்மளுக்கு யூரின்லாம் ப்ராப்பரா போகாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கேர்லெஸ்ஸா இருக்காம இமீடியட்டா டாக்டரை போய் பார்த்து என்ன டெஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மெடிகேஷன் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம் ஏரியா கிளீனா வச்சுக்கணும். ஏன்னா ரெஸ்ட் ரூம்ல நம்ம யாரும் போயிட்டு சில பேர் தண்ணியே ஊத்தாம வந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஆள் போகும்போது என்ன ஆகும்னா, அதை அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம ப்ராப்பரா நம்மள டேக் கேர் பண்ணிக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம லைஃபை லீட் பண்ணலாம். இது சிம்பிளா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படியே விட்டுட்டோம்னா இது கிட்னியெல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இவ்வளவுதாங்க. முக்கியமான விஷயங்க, யூரினரி பிளாடர் ஃபுல்லா ஃபில் ஆனது வார வரைக்கும் ரொம்ப முற்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு சென்சேஷன் இருக்கும் போதே போயிடணும் நம்ம.